வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியை விட்டு தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து வந்து கொண்டிருந்த உங்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். கலையின் வாக்கிய கணிதப்படி சென்ற சுமார் 2.5 ஆண்டுகளாக மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு, அதாவது அவருடைய மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறினார். மீண்டும் ஜூன் மாதம் வக்ரகதியில் மகர ராசியை நோக்கி சென்று அங்கு வக்ரகதி பெற்று தனுசு ராசியினுடைய பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார். இதே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி 6ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரித்தார். இப்போது வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். நவகிரகங்கள்ல ராகு கேது ஆகிய 2 சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது. இவற்றிலும் சந்திரன் மற்றும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டே இருக்கிறது. பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கிறது. பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகமுடையவர். குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான். அதனால் தான் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கை நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்களில் ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர். இப்படிப்பட்ட சனீஸ்வரர் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சமான ஆயுள், ஆரோக்கியம், ஜீவனம், மரணம் ஆகிய 4ற்கும் காரகத்துவம் வாய்ந்தவர் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவானுக்கு துலாம் இவரது உச்ச வீடு, மேஷம் நீச்ச வீடு, மகரம் கும்பம் ஆட்சி வீடுகளாகும். துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற சுபபலத்தை பெறுகிறார். ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபபலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும். ராசியில் சனி இருப்பின் நினைத்ததை சாதிக்கும் திறன், பிடிவாதம், முன்கோபம், உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். இப்படிப்பட்ட சனீஸ்வரருக்கு பகை கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடனும் என்ன மாதிரியான பந்தங்கள் உண்டு என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சனி பகவான் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து நீச்ச ராசியில் இருந்தாலும் வறுமை, பிணி, வீழ்படி, வீண்பழி, அவமரியாதை, ஸ்திரத்தன்மையின்மை, சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல், எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர், அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும். கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவு. வாழ்வின் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும். சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும். கொடுப்பதில் மிகவும் தாராள மனமுடையவர் சனி பகவான். அதே போன்று முற்பிறவி தவறுகளுக்கு மறுபிறவில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவர் மட்டுமே. ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவான் சுபபலம், தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவான் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து 4, 8, 12ஆம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகள் அடிப்படையில் சிறப்புகளை ஏற்படுத்துவார். அவற்றின் முறையே ஜென்ம சனி, அர்த்தாஷ்டக சனி, அஷ்டம சனி, விரய சனி என கூறுகின்றது மிக பழமையான ஜோதிட நூல்கள். இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலிலும் பாதிப்பு ஏற்படும். ஜென்ம ராசியிலிருந்து 3, 6, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனீஸ்வரர். குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, நவத்திருப்பதி ஆகிய சனிதோஷ பரிகார தலங்களாகும். சனி பகவானை பற்றிய சில தவறான கருத்துகளும் உண்டு. சனி என்றாலே அவர் கொடியவர், இரக்கமற்றவர், கேடு பலன்கள் மட்டுமே அளிப்பவர் என்ற
முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருது. இத்தகைய கருத்துக்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. நற்பலன்களானாலும் கேடு பலன்களையானாலும் உறுதியுடன் அந்த பலனை தருவதால் அத்தகைய எண்ணம் மக்களிடையே உருவாகி இருக்குது. இவை முற்றிலும் தவறானவை. இது போன்ற கோல்சாரத்தில் 7.5 சனி காலம் வரும்போது பலர் அதன் விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு நடுங்குகின்றனர். நமது முற்பிறவி செயல்களின் அடிப்படையில் தான் சனி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் பலன்களை வழங்குகின்றன. தங்களுடைய இச்சையாக எதையும் செய்வதில்லை, செய்யவும் முடியாது. மேலும் ஒரு சில தசாபுக்திகள் கோல்சார நிலைகள் தவிர பெரும்பாலான அனைத்து சனி தோஷங்களுக்கும் ஏற்ற எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் உள்ளன. வாழ்க்கையில் நேர்மை, ஒழுக்கம், நமக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பான்மை, ஏழை எளியோர் மற்றும் வாயில்லா பிராணிகளிடம் கருணை, பிற பெண்களை தாயாகவும் உடன் பிறந்த சகோதரிகளாகவும் பார்க்கும் உத்தம குணமாகிய நற்பலன்கள் கொண்டவர்களுக்கு சனி பகவானுடைய பூர்ண கருணையும் நீண்ட ஆயுளும் நோயில்லா உடல் நலனும் உத்தியோகமும் குறையாது செல்வமும் அமையும் என கூறுகிறது சனி பகவானுடைய சஞ்சார நிலை. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரத்தினால் துலாம் ராசி அன்பர்களை பல வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை நடக்கும்போது சனி பகவான் உச்ச பலத்தை அடைகிறாரு. கும்பராசியில் சனி மாறிவிட்டதால ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உடலை வருத்தி வந்த பல உபாதைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கைப்பணம் எந்த விதம் கரைந்தது என தெரியாமல் சென்ற காலகட்டங்களில் குடும்ப செலவுகள் அதிகரித்திருக்குங்க. அந்த நிலை இனி நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. வருமானமும் உயர இருக்குது. சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பல பிரச்சனைகள் இனி விலக இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகை உணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்த இருக்குது. உங்களுடைய நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அந்நிலை இனி படிப்படியாக மாறிக்கொண்டு வருவதா அன்றாட அனுபவத்தில் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசியினர் பலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உடன் பணியாற்றி வரும் சக ஊழியர்கள் மறைமுக பேச்சுக்களும் ஏச்சுக்களும் இனி குறைய ஆரம்பிக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வழிவகுத்து தர இருக்கிறாரு சூரிய மைந்தனான சனி பகவான். துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தகத்துறையும் சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. இதுவரை அவரால் ஏற்பட்டிருந்த அர்த்தாஷ்டக தோஷம் தற்போது நீங்கி இருக்குதுங்க. ஆதலால் தொழிலில் சிறந்த அபிவிருத்தி ஏற்பட இருக்குது. உற்பத்தி அதிகரிப்பதற்கு சந்தை நிலவரம் உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. அதே மாதிரி சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை பரஸ்பர சமரசத்தினால் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சுக்கிரனும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள். ஆதலால் இந்த ராசி மாறுதல் கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாறுதலா அமைய இருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் லட்சுமி நரசிம்மரை பூஜிப்பது, அவரது திருக்கோவில்களுக்கு சென்று தரிசிப்பது உடனுக்குடன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.